தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அதிமுக அணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதிமுக கூட்டணியை விரைவாக வலுப்படுத்திவிட வேண்டும் என்பதே எடப்பாடி பழனிசாமியின் நோக்கமாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக தயாராகி வருகிறார். 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் இத்தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து உள்ள அதிமுக இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்த்து பலமான கூட்டணியாக வலுப்படுத்த தேர்தல் வியூகம் வகுத்து வரப்படுகிறது. இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதற்காக ரகசிய பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விஜய், திருமாவளவன், வைகோ ஆகியோர் கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுக அணி வலுவானதாக மாறிவிடும் என்கிற எண்ணத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அதிமுகவினர் தெரிவித்து உள்ளனர். இதற்காக விஜய், திருமாவளவன், சீமான், வைகோ ஆகியோர்களுக்கு கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் கொடுத்து உரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அதிமுக தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2 துணை முதலமைச்சர் பதவியை உருவாக்கி விஜய் மற்றும் திருமாவளவன் இருவருக்கும் பிரித்து கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக, இரட்டை இலக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகள் கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு திருமாவளவன் தயக்கம் காட்டி வருகிறார். இருப்பினும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் சத்தமில்லாமல் நடைபெற்று வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் எப்படியாவது கூட்டணியில் சேர்த்துவிட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியுடன் தேர்தல் களப்பணியில் ஈடுபட்டு உள்ளார். முக்கிய பிரமுகர்கள், அதிமுக ஆதரவு அதிகாரிகள் ஆகியோர் மூலமாக விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறுகையில், தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அதிமுக அணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் அதிமுக கூட்டணியை விரைவாக வலுப்படுத்திவிட வேண்டும் என்பதே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமாக உள்ளது. வருகிற தேர்தலில் அது நிச்சயம் நிறைவேறி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றே அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தலாகத்தான் அமைய போகின்றது. ஏனென்றால் தமிழகத்தின் புதிய வரவாக தொடங்கப்பட்டு முதலாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள தாவேகா தலைவர் நடிகை விஜயுடைய கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். ஒருவேளை தோல்வியை தழுவினால் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்திலிருந்து காணாமல் போகின்ற நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்று, 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலான அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் அந்த கட்சி நிர்வாகிகளும் அந்த கட்சி தொண்டர்களும் ரொம்ப சோகத்தில் இருந்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ளேயும் கடுமையான எதிர்ப்பும் விமர்சனங்களும் இருந்து வருகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும், அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் இந்த தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதற்காக எடப்பாடி பழனிசாமி எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக உள்ளார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சில மாதங்களுக்கு முன்பு வரையில்
அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று தெரிவித்து வந்தார். திடீரென அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் அப்படித்தான் இருக்கின்றது. வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த முடிவில் இருந்து அவர் பின்வாங்கி ஒரு கூட்டணி அமைத்துள்ளார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். அந்த கருத்துக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வெற்றி பெற்றால் தனித்தே தான் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது 2 துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு முன் வந்துள்ளார். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும், பொதுச்செயலாளர் பதவி காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக 1977 முதல் 2021 வரையில் எந்த முறையும் அதிமுக தொடர்ந்து 2 முறை தோல்வியை தழுவிய வரலாறு கிடையாது. ஒரு முறை 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி அதிமுக, ஒரு முறை 2 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. இப்படிப்பட்ட அதிமுக 2026 தோல்வி தழுவினால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக பேசப்படும், அவருடைய பதவி பறிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் அவர் அனைத்து நிலைகளிலும் இருந்து விட்டு கொடுத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அதாவது அடிபணிந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கட்சிகள் கேட்கின்ற தொகுதிகளையும் எண்ணிக்கை தொகுதி அது எவ்வளோ தொகுதி கேட்குறாங்களோ எந்தெந்த தொகுதி கேட்கலாம் அதெல்லாம் கொடுப்பதற்கு அவர் முன் வந்துள்ளார். கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவர் முன் வந்துள்ளார். 2 துணை முதலமைச்சரை உருவாக்கி ஒரு துணை முதலமைச்சரை நடிகர் விஜய் அவர்களுக்கும் இன்னொரு துணை முதலமைச்சர் பதவியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்து உள்ளது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற சித்தாந்தத்தை முன்வைத்துதான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேர்தலை சந்தித்து வருகிறது. அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கு அதிமுக முன் வந்துள்ளது. அதே போல நடிகர் விஜய் தாவேக தொடங்கிய பிறகு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவன் நடைபெற்ற அந்த முதல் மாநாட்டில் தாவேக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று தெரிவித்தார். ஸோ அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கும் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க முன்வந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, விசிக கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி, தாவேகாவுக்கு துணை முதல்வர் பதவி, பாஜகவுக்கு என்ன பதவின்னு கேட்டீங்கன்னாக்கா அமைச்சர் பதவியை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அதிமுக முடிவு செய்துள்ளது. இப்படி கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. 2 துணை முதலமைச்சர் பதவி, ஒரு கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி, இன்னொரு கட்சிக்கு இன்னொரு துணை முதலமைச்சர் பதவி, பாஜகவுக்கு அமைச்சர் பதவியை பகிர்ந்தளிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது. அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை இணைப்பதற்கான நடவடிக்கையில் இரு கட்சி தலைமை நிர்வாகிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, திமுக அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அதாவது அதிகப்படியான தோல்வி சந்தித்தது, குறைந்தபடியான வெற்றி சந்தித்தது. ஆனால் தற்போது தலைவர் திமுக தலைவர் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைமை பொறுப்பேற்ற ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக வைத்துள்ளது. 13 கட்சிகள் அடங்கிய கூட்டணி வலுவாக உள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களிலும் 100% வெற்றியை பதிவு செய்து வருகிறது. ஏன் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில்
அதிமுக காட்டிலும் திமுக அதிக இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. அந்த அளவிற்கு தற்போது திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக உள்ளது. அதனால் திமுக கூட்டணியுடைய அந்த பலத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை வெளியேற்றி அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற செய்து அவர்களுக்கு உரிய தொகுதிகளை கேட்கின்ற எண்ணிக்கையிலான தொகுதிகளை கொடுப்பதற்கு அதிமுக பாஜக முன் வந்துள்ளது. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக எம்ஜிஆரால் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு இதுவரையில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதே இல்லை. அந்த முறியடிக்கும் வகையில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற தேர்தல் களப்பணியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. எப்படியாவது அந்த ஜெயலலிதா செய்த சாதனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் கேட்கின்ற தொகுதியை கொடுக்கலாமா இல்லை புறக்கணிக்கலாமா என்ன செய்வது என்பது தெரியாமல் மௌனமாக இருக்கின்றது. அந்த கட்சியில் உள்ள மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பல்வேறு கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உள்ளது. ஆனால் திமுக அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கின்றது. என்னால் அதாவது இன்னும் அடுத்த 6 மாதம் வரையில் ஃபஸ்ட்டு ஆட்சியில் கவனம் செலுத்துவோம், அதன் பிறகு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ தொகுதியில் ஒதுக்கலாம் என்பதை முடிவு செய்யலாம். அதன் பிறகு கூட்டணியை வலுப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையில் எந்த கட்சியும் திமுகவிலிருந்து வெளியேறலை. ஒருவேளை திமுகவுக்கும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்படும் போது, அதாவது எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி என்ற உடன்பாடு ஏற்படும் போது அப்போ கருத்து வேறுபாடுபட்டு சில கட்சிகள் வெளியேறினால் அப்போது அந்த வாய்ப்பை அதிமுக பாஜக பயன்படுத்தி கொள்ளும் என்ற நிலை உருவாகி உள்ளது. இருந்தாலும் திமுக 1989 பிறகு, அதாவது 77 பிறகே கூட பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறல. அந்த ஒரு குறைபாட்டை நீக்கும் வகையில் திமுக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அமைச்சர்கள் மேற்பார்வையில் தேர்தல் களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் திமுக இடம்பெற்று உள்ள அந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறாமல் தொடர்ந்து நீடித்து தேர்தல் சந்தித்தால் ஒரு 50% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறினால் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும். ஸோ தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்னன்னாக்கா, யுக்தினா என்னன்னாக்கா, எந்த கட்சி தலைமையில் வலுவான கூட்டணி அமைகிறதோ அந்த கட்சியே தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை கைப்பற்றும். ஒருவேளை திமுக 2026 தோல்வி தழுவினாலும் திமுகவும் அடுத்து திமுக எதிர்காலம் இருக்காது. படிப்படியாக அதாவது அதிமுக, பாஜக, தாவேகா இந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் கோலோச்சிவிடும். ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அது தனி பாதையில் போகும், அதுவும் கோலோச்சிடும். திமுக தொடர்ந்து பின்னடைவு சந்தித்து அடுத்து அந்த திமுக என்ற கட்சியால் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. அந்த அளவிற்கு 2026 தேர்தல் பல கட்சிகளுக்கு மூடி விழா நடத்தக்கூடிய தேர்தலாகவும், பல கட்சிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய, ஆளுகின்ற வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் பயணம் செய்யக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க போகின்றது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அதாவது இதுவரையில் எந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதை நன்கு தேர்வு செய்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் ஆட்சியை மலர செய்ய வேண்டும். அதற்காகத்தான் உங்களுடைய வாக்குகள் நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து, அதாவது முதலமைச்சர் வேட்பாளருக்கும் அல்லது சட்டமன்ற உறுப்பினருக்கும் உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.